ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி, பொதுக்காலம் 19ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் அரசராகமம் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 4 தொடக்கம் 8 முடிய. அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் சூறைச் செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதுதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக்கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோ மகிழ்ச்சியால் மெளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை
விடுவித்து காத்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 30 முதல் அதிகாரம் 5, 2 முடிய. கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. செய்தி வாசகம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 41 51 வரை. அக்காலத்தில் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் ஜோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இறவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே,
அமெரிக்காவில் நெடுஞ்சாலை ஒன்றில் ஒரு நபர் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமான வேகத்தில் கார் ஓட்டி சென்று கொண்டிருந்தார். இதை கவனித்த ஒரு போக்குவரத்து காவல்துறை அதிகாரி அவரை பிடிப்பதற்காக அவரை துரத்த ஆரம்பித்தார். போக்குவரத்து அதிகாரி தன்னை துரத்துவதை பார்த்த இந்த நபர் இன்னும் அதிகமான வேகத்தோடு வண்டியை ஓட்டினார். அதிகாரியும் விடவில்லை. ஒரு வழியாக அவரை மடக்கி பிடித்து எரிச்சலோடு, என்ன தைரியம் இருந்தால் நான் உன்னை பின்பற்றுவது தெரிந்தும் வண்டியின் வேகத்தை கூட்டுவாய் என்று திட்டினார். அதற்கு அந்த நபர், தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் அவ்வாறு வண்டியின் வேகத்தை கூட்டியதற்கு ஒரு காரணம் உண்டு. 10 நாட்களுக்கு முன்பு என் மனைவி ஒரு போக்குவரத்து காவல்துறை அதிகாரியோடு ஓடிவிட்டாள். இன்று நீங்கள் என்னை பின்பற்றியதை பார்த்தவுடன் நீங்கள்தான் அந்த அதிகாரி என்றும் என் மனைவியை திரும்ப என்னிடம் ஒப்படைப்பதற்காகவே என்னை பின்பற்றுகிறீர்கள் என்றும் நினைத்து பிடிபடாமல் இருப்பதற்காக என் வேகத்தை கூட்டினேன் என்றாராம். அன்புக்குரியவர்களை, இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு நபருமே தான் துன்பம் என்று கருதும் இடத்திலிருந்து தப்பித்து ஓட முயல்வதும் தனக்கு ஆறுதலை தரும் இடத்தை நோக்கி பயணிக்க முயல்வதும் இயல்பானதாகும். எலியா இறைவாக்கினரும் இதைத்தான் செய்தார். அவர் தன் உயிரை கொல்லத் தேடிய இஸ்ரேல் நாட்டின் அரசியாகிய ஈசபேலிடமிருந்தும் அவளது கணவரான ஆகாபிடமிருந்தும் தப்பித்து பாலைவனத்தின் வழியாக ஓடிக்கொண்டிருந்த பொழுது வழியில் நடந்த நிகழ்வையே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு பக்கம் பார்க்கின்ற பொழுது எலியா ஒரு வலிமையான மனிதர்தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பதற்கு ஏற்ப இஸ்ரேல் நாட்டின் அரசனான ஆகாபின் குற்றங்களை நேருக்கு நேராக நின்று இடித்துரைத்தவர். யாவேயின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தவர். இதன் காரணமாக பாகால் உண்மையான தெய்வம் அல்ல, யாவேயே உண்மையான தெய்வம் என்பதை கார்மேல் மலையில் நிரூபித்தவர். 1 அரசர் 19ஆம் பிரிவு. எனினும் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது இதே எலியா பயத்தால் நிரம்பியவராக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவேதான் உயிருக்கு பயந்து கடவுளின் மலையாகிய ஒரேபு மலையை நோக்கி ஓடினார். அன்புக்குரியவர்களை, நம் வாழ்க்கை பயணத்தில் கூட ஒரு பக்கம் நாம் வலிமையானவர்களாக வளமையானவர்களாக இருப்பதாக உணர்கின்றோம். இன்னும் சில நேரங்களில் சிறு பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு வலுவற்றவர்களாக இருப்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இறைவன் எலியாவுக்கு வலுவூட்டியது போல நமக்கும் வலுவூட்டுகிறார் என்கின்ற செய்தியை பெற்றுச் செல்ல இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைமகன் இயேசு தன்னையே உணவாக தரணிக்கு கொடுத்ததன் நோக்கமே நாம் வலுவூட்டப்பட வேண்டும், வல்லமை அடைய வேண்டும், வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. எனவேதான் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகின்றார். வாழ்வு பயணத்தில் மேடு வெள்ளங்களும் எதிர்ப்பும் கசப்பும் தவிர்க்கப்பட முடியாதவை. இவற்றின் காரணமாக மனித மனம் தடுமாறுவதும் தடம் மாறுவதும் தள்ளாடுவதும் இயல்பாகவே நடக்கக்கூடிய காரியங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 காரியங்களை நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். 1, இறைவனில் நம்பிக்கை கொண்டு அவரை இன்னும் உறுதியாக பற்றிக்கொண்டு அவர் தருகின்ற ஆறுதலையும் வல்லமையையும் பெற்று தொடர்ந்து பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். 2வதாக, துன்பங்களால் தடுமாறுகிற நம் சகோதர சகோதரிகள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை தாங்கி பிடிக்க அழைக்கப்படுகின்றோம். இதற்கான அழைப்பையே புனித பவுல், ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை மன்னியுங்கள் என்ற 2ஆம் வாசக வரிகள் மூலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்.
ஜெபம். இறைவா, எமக்கான உம் உதவி எந்நாளும் இருப்பதை நாங்கள் உணர வரம்தாரும். ஆமென். வானத்தினின்று வந்த உயிருள்ள உணவிதுவே, உயிருள்ள உணவிதுவே. நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியதே, வானின்று இறங்கியதே. வானத்தினின்று வந்த உயிருள்ள உணவிதுவே, நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியதே. நம்மீட்பர் இதிலே வருகின்றார், இறை மேன்மைகள் தாங்கிட எழுகின்றார். மண்ணில் எங்கும் இன்றும் என்றும் பொங்கும் ஆனந்தம். வானத்தினின்று வந்த உயிருள்ள உணவிதுவே, நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியதே. விருந்தினிலே தேவன் எழுகையிலே தாகம் என்றும் கொள்வதில்லை, பசியும் எடுப்பதில்லை. வானின் விருந்தினிலே தேவன் எழுகையிலே தாகம் என்றும் கொள்வதில்லை, பசியும் எடுப்பதில்லை. நிஜமான உணவிதுவே நிலை வாழ்வை தருகிறதே, இதமும் இதனை நிறைவாய் உண்டு இறையில் இணைந்திடுவோம். நிஜமான உணவிதுவே நிலை வாழ்வை தருகிறதே, இதமும் இதனை நிறைவாய் உண்டு இறையில் இணைந்திடுவோம். நித்தியமும் ஸ்துதிக்குரிய பரிசுத்தமான பரமதிக்கு நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை ஸ்தோத்திரம். வானத்தினின்று வந்த உயிருள்ள உணவிதுவே, நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியதே. மனுவாக வாழ்வின் உருவாக வாசம் கொண்டு நம்மிடையே வாழ்ந்திட வருகின்றார். வார்த்தை மனுவாக வாழ்வின் உருவாக வாசம் கொண்டு நம்மிடையே வாழ்ந்திட வருகின்றார். வாருங்கள் மாபரனின் வான்இறை தலைமகனின் வாழ்வை வழங்கும் வானக விருந்தில் நாமும் கலந்திடுவோம். வாருங்கள் மாபரனின் வானிறை தலைமகனின் வாழ்வை வழங்கும் வானக விருந்தில் நாமும் கலந்திடுவோம். நித்தியமும் ஸ்துதிக்குரிய பரிசுத்தமான பரமதிக்கு நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை ஸ்தோத்திரம். வானத்தினின்று வந்த உயிருள்ள உணவிதுவே, உயிருள்ள உணவிதுவே. நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியதே,
வானின்று இறங்கியதே. வானத்தினின்று வந்த உயிருள்ள உணவிதுவே, நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியதே. நம் மீட்பர் இதிலே வருகின்றார், இறை மேன்மைகள் தாங்கிட எழுகின்றார். மண்ணில் எங்கும் இன்றும் என்றும் பொங்கும் ஆனந்தம். வானத்தினின்று வந்த உயிருள்ள உணவிதுவே, நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியதே.